குடும்பத்தில் நிம்மதி இல்லை, பிள்ளைகள் இடத்துல நிம்மதி இல்லை, பிள்ளைகளுக்கு பெற்றவங்க இடத்துல நிம்மதி இல்லை, உறவுகளால் மன கஷ்டம், இதுமாரி வருமானம் இல்லை, வறுமை, சாப்பாட்டுக்கே வறுமை. அப்போ இப்படி இருக்கும்போது கவலை, கண்ணீர், டிப்ரெஷன், மன உளைச்சல் இதிலே உழண்டு உழண்டு துன்பம் 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 துன்பம்னா அவங்களுக்கு என்ன தான் தோணும்? வாழ்க்கையே வெறுத்து போய் இந்த பிறவி ஏண்டா பிறந்தோம், இந்த பிறவி ஏண்டா பிறந்தோம், பல துரோகங்களை சந்திச்சு, பல எதிரிகளை சந்திச்சு, பல பேர் முதுகில் குத்தி, இதுமாரி வாழ்க்கையில் நம்ம ஏன் வாழணும்? எவ்வளோ பேர் நம்மளை அவமானப்படுத்துகிறாங்க, அசிங்கப்படுத்துகிறாங்க, கேவலப்படுத்துகிறாங்க, காயப்படுத்துகிறாங்க, கண்ணி சிந்த வைக்கிறாங்க. இதெல்லாம் சந்திச்சு 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 வாழ்க்கை வெறுத்து போயிடுச்சு. இதனாலே வாழ்க்கை வெறுத்து போதனாலே இந்த பிறவியே வேணாம், இந்த பிறவியே வேணான்ட்டு மக்களிடையே அவங்களே சொல்கிறாங்க. ஒரு மனிதன்கிட்டே போயிட்டு உங்களுக்கு என்னதாங்க அப்படின்னு கேட்கும்போது வாழ்க்கையே வெறுத்து போயிடுச்சுங்க, வாழ்க்கையே வெறுத்து போயிடுச்சு, இந்த பிறவியே வேணாங்க, எதுக்கு பிறந்தானே தெரிலங்க. அவன் ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவன் பில்கேஸாக இருந்தாலும் சரி, இல்லை டாட்டாவாக இருந்தாலும் சரி, இல்லை எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, மன கஷ்டம் இருக்க தான் செய்யுது. இந்த உடலுக்கு எந்த நோய் வந்தாலும் சரி பண்ணிடலாம், இந்த அறிவியல் மூலமாக, இல்லை சயின்ஸ் மூலிமா, இல்லை மருத்துவ மூலிமா ஏதோ ஒன்று சரி பண்ணிடலாம். காலுக்கு எதனா பிரச்சனை, கைக்கு எதனா பிரச்சனை, மூளைக்கு எதனா பிரச்சனை, எந்த உடம்புல எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி பண்ணிடலாம். மனசுக்கு பிரச்சனை வந்தால் எப்படிங்க சரி பண்ணுறது? சிந்திச்சு பார்க்கணும்ல. அப்போ மனசுக்கு என்னதான் மருந்து? இந்த பிறவியே வேணான்னு நினைக்குது, இந்த பிறவியே வெறுத்து போயிடுச்சு, இந்த மனித பிறவியே வெறுத்து போயிடுச்சு. யாரை கேட்டாலும் பாருங்களா, ஒரே டிப்ரெஷன், மனக்கவலை. அப்போ மனசுக்கு என்ன தான் தீர்வு? இந்த மனக்கவலையிலேருந்து, இந்த மன துன்பத்துலேருந்து, இந்த மன உளைச்சல்லேருந்து எப்படி தான் விடுபடுறது? எல்லாருக்குமே இந்த கேள்வி மட்டும்தாங்க. அது ஒரே ஒரு மருந்து, ஆன்மீகம் மட்டும்தான். சத்தியமான ஆன்மீகம் மட்டும்தான், உண்மையான ஆன்மீகம் மட்டும்தான், நேர்மையான ஆன்மீகம் மட்டும்தான். இதை எல்லா மக்களும் புரிஞ்சிக்கின்னு ஆன்மீகத்தை உள்வாங்கி, அந்த ஆன்மீகன்ற விதையை, அந்த ஆன்மீகன்ற மருந்தை உட்கொண்டா மட்டும்தான் நம்ம மன உளைச்சல்லேருந்து, மன துன்பத்திலேருந்து, மன டிப்ரெஷன்லேருந்து, இந்த கவலையிலேருந்து, கண்ணீர்லேருந்து விடுபட முடியும். ஆன்மீகம் ஒன்றே தீர்வுங்க.